எல்லாருக்குமே வணக்கம் மக்களே. பயணம் வித் தமிழன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்றுக் கொள்கிறேன். இயற்கையோட அழகு, மலைகளோட குளிர்ச்சி, பசுமையான தேயிலை தோட்டம், அருவிகளோட ஓசை, அதோட கொஞ்சம் அட்வென்ச்சர், இவை எல்லாமே ஒரே இடத்துல கிடைச்சா எப்படி இருக்கும்? சூப்பரா இருக்குமல்ல? ஆமா, இன்னைக்கு நாங்க அதை எல்லாமே ஒரே இடத்துல பார்க்க போறோம். இன்னைக்கு நாங்க பார்க்க போற இடம்தான் இலங்கையோட அழகான எழில் கொஞ்ச இடமான எல்லைப்பகுதி. மலைகளால சூழப்பட்டிருக்கிற இந்த எல்லை பகுதி இலங்கையினோட அழகான சுற்றுலா தலங்கள்ல முதன்மையா இருக்குது. இன்னைக்கு நம்மளோட பயணத்துல ராவணா வாட்டர் ஃபால்ஸ், டீ லீஃப் கார்டன், ஃபிளைங் ராவணா ஸ்விங், ராவணா பூல் கிளப் போன்ற மலைப்பகுதியினோட அழகான இயற்கை காட்சிகள் என்று பல காட்சிகளையும் பல இடங்களையும் இந்த காணொலியில பார்க்க போறோம். இந்த காணொலியை கடைசி வரைக்கும் பார்த்தா மட்டும்தான் இயற்கையோட அழக, இலங்கையினோட அழக நீங்க பார்த்து ரசிக்கலாம். நீங்க இன்னுமே பயணம் வித் தமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னு சொன்னா இப்பவே அந்த பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. அடுத்ததா அந்த பக்கத்துல இருக்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். வாங்க பயணத்தை ஆரம்பிக்கலாம். இந்த பகுதிகளை கேட்டாலே நம்மளோட கண்ணுக்கு முன்னால முதல்ல வர்றது என்ன? பசுமையான மலைகள், மலைகளுக்கு நடுவுல படர்ந்திருக்கிற இந்த தேயிலை தோட்டம், மிருகங்களை தொடுற அளவுக்கு உயரமா வளர்ந்திருக்கிற அந்த மலைகள், குளிர்ந்த காற்று, அதோட இயற்கையோட அமைதியான அழகு. எல்லை என்பது வெறும் ஒரு சுற்றுலா தலமா மட்டும் இங்க இல்லை. இங்க வந்தவுடன் இந்த நகர வாழ்க்கையினோட பரபரப்புல இருந்து கொஞ்சமா விலகி இயற்கையோட நாங்க ஜாயின் பண்ணி அந்த நேரத்தை செலவிட முடிகிற ஒரு இடமா காணப்படுது. எல்லை சுற்றுப்பகுதியில மினி ஆடம் பீக், எல்லை ட்ராக், 9 ஹார்ட் பிரிட்ஜ், ராவணா ஃபால்ஸ் போன்ற பிரபல்யமான இடங்களை நீங்க பார்த்து கொள்ளலாம். நம்மளுடைய பயணத்துல இந்த மலைப்பகுதியை சுற்றி இருக்கிற அழகை ரசிச்சு கொண்டே அடுத்த இடத்துக்கு நாங்க போகலாம். இப்ப நம்மளை சுத்தி பார்த்தா எங்க சுத்தி பார்த்தாலுமே பச்சை நிறம் தான் தெரியுது. இது என்ன அப்படி பாத்தீங்கன்னு சொன்னா, இதுதான் இலங்கையினோட புகழ்பெற்ற டீ லீஃப் கார்டன். மலைச்சரிவுகள் முழுவதும் வரிசையா இது வளர்ந்துருக்கு. அதாவது தேயிலை செடியை பார்ப்பதற்கே மிகவும் அழகா இருக்குதல்ல. இலங்கையினோட மலைப்பகுதி இந்த அழகுல தேயிலை தோட்டங்கள் முக்கியமான ஒரு இடத்தை பிடிக்குது. இந்த தேயிலை தோட்டத்தை பார்க்கும் போது அழகு நிறைஞ்சாலும் நாங்க டீ உண்டு அதுல இருந்து குடிக்கும் போது ரசிக்கிற ஒரு அந்த டீ சேர்ந்துமே ஒரு சுவையை கொடுக்கறதா இருக்கு. அப்படி ஒரு அழகை இந்த இடத்துக்கு இந்த தேயிலை தோட்டங்கள் கொடுத்துட்டு இருக்கு. கால நேரத்துல இந்த தேயிலை தோட்டத்துல மீது படர்ற அந்த பனி, மலைகளுக்கு நடுவுல தெரியுற சூரியொளி உண்மையிலேயே ஒரு ஓவியம் அப்படின்னு தான் சொல்லலாம். இங்க நீங்க ஒரு சில நிமிடம் அமைதியா நின்று பாத்தீங்கன்னு சொன்னா இவ்வளவு, அதாவது இந்த இயற்கை எவ்வளவு அழகா இருக்கு அப்படின்றத நீங்க உணர்ந்து கொள்ளலாம். தேயிலை இலைகளை பறிக்கும் தொழிலாளர்களோட உழைப்பும் இந்த அழகான மலைப்பகுதியில ஒரு முக்கிய பங்கா காணப்படுது. அடுத்ததா நாம பார்க்க போறது ராவணா வாட்டர் ஃபால்ஸ். எல்லோரோட மிக பிரபல்யமான இயற்கை அழகுகள்ல ஒன்றா காணப்படுறது இந்த ராவணா வாட்டர் ஃபால்ஸ். மலைப்பாறைகளுக்கு நடுவுல பல அடுக்குகளாக இந்த தண்ணி கீழே விழும் போது ஒரு நீர்வீழ்ச்சியை நேர பார்க்குற ஒரு சுகம், அதாவது அந்த நீர்வீழ்ச்சியில இறங்கி குளிக்கிற போது வர்ற சுகம் வேற லெவல் அப்படின்னு சொல்லலாம். இந்த அருவியோட சத்தம், சுற்றிலும் பசுமையான மலைகள், இவை அனைத்தும் சேர்ந்து இந்த இடத்தை மிகவும் ரொம்ப ரொம்ப அழகாக்குது அப்படின்னே சொல்லலாம். ராவணா ஃபால்ஸ் சுமார் 25 மீட்டர் உயரம் கொண்டதாகவும் இலங்கையினோட அகலமான அருவிகள்ல ஒன்றாகவும் இது காணப்படுது. மழை காலங்கள்ல நீர்வரத்து அதிகமா இருக்கும் போது இந்த அருவியினோட தோற்றம் இன்னுமே பிரமிப்பா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இங்க வரும்போது ஒரு முக்கியமான விஷயத்தை நீங்க மறக்க கூடாது. அருவி பாறைகள் ஈரமா இருக்கிறதால இங்க வழுக்கிற தன்மை அதிகமாகவே காணப்படுது. அதனால தண்ணீருக்குள்ள நீங்க இறங்கும் போது, பாறைகள்ல நடக்கும் போது மிகவுமே அவதானமா இருக்க வேண்டியது முக்கியம். இயற்கையை ரசிப்போம், ஆனா பாதுகாப்பையும் நாங்க மறக்காம இந்த இயற்கையை ரசிக்கணும். அடுத்ததான் நாங்க பார்க்க போறது ஃபிளைங் ராவணா. இப்ப நம்முடைய பயணத்தோட மிகவும் எக்ஸைட்டிங்கான ஒரு பகுதிக்கு நாங்க வந்திருக்கிறோம். ஃபிளைங் அப்படின்னு சொன்னாலும் எல்லாருக்கும் பிடிக்கும் தானே. அதே மாதிரி நாங்க இந்த ராவணா ஃபிளைங் ஏரியாக்குள்ள வந்துருக்கோம். மலையோட உச்சியில இருந்து கீழே பறக்கிறது போல ஒரு அனுபவம் கிடைச்சா இப்படி இருக்கு. அதுக்காகத்தான் இந்த ஃபிளைங் ராவணா. எல்லையோட பசுமையான மலைப்பகுதிகளுக்கு நடுவில் அமைஞ்சிருக்கிற இந்த அட்வென்ச்சர் பார்க்ல பலவிதமான ஆக்டிவிட்டிஸ் காணப்படுது. அதுல மிகவும் பிரபலமா காணப்படுறதா இந்த ஃபிளைங் ராவணா மெகா ஷிப்.
இந்த சிப் லைன் மினி ஆடம் பீக் பகுதியில இருந்து டி எஸ்டேட் மற்றும் எல்ல கேப்பை மேல இருந்து பாக்குற வகையில இது அமைஞ்சிருக்கு. சுமார் 550 மீட்டர் நீளம் இருக்கிற இந்த ஜிப் லைன் அதிகபட்ச வேகம் சுமார் 80 கிலோமீட்டர் வரை செல்லக்கூடும் அப்படின்னு சொல்றாங்க. அது மாத்திரம் இல்லாம பிளையிங் ராவணா சில முக்கியமான கட்டுப்பாடுகள் அப்படின்றத விதிச்சிருக்கிறதோட உங்களுக்கான தகவல்களையும் அவங்க தருவாங்க. நாம தரையில இருந்து பார்த்த மலைகளையும் தேயிலை தோட்டங்களையும் மேல இருந்து இப்ப பார்க்க போறோம். இந்த ஹைட்ல இருந்து கீழே பார்க்கும்போது ஒரு புறம் மலைகள், மறுபுறம் பசுமையான டி எஸ்டேட், கீழே தெரிகிற இந்த எல்லா பகுதி அனைத்துமே சேர்ந்து ஒரு அன்ஃபர்கட்டபிள் மூமெண்டாவும் பிளைங் ராவணா ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸா காணப்படுது. அதனால எந்த ஒரு அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டியா இருந்தாலும் அங்க கொடுக்கப்படுற சேஃப்டி இன்ஸ்ட்ரக்ஷன் மற்றும் அதை கட்டாயமா ஃபாலோ பண்ணுங்க. அடுத்ததா நாங்க பார்க்க போறது இந்த பிளைங் ராவணா ஸ்விங். இந்த சிப் லைன் எக்ஸ்பீரியன்ஸ் முடிஞ்சது. இப்ப இன்னொரு ஃபன் ஆக்டிவிட்டிக்கு நாங்க போறோம். பெரிய ஸ்விங்ல இந்த மலைகளுக்கு நடுவுல காற்றுல ஆடுறது அதை கேட்கும் போது ஒரு எக்ஸைட்டிங்கா இருக்குதுல்ல. இந்த மாதிரியான ஆக்டிவிட்டிஸ்ல ஒரு பக்கம் அட்வென்ச்சர், மற்றொரு பக்கம் பியூட்டிஃபுல் போட்டோகிராஃபி. இங்க நீங்க செல்லும் போது கேமரா இல்லைன்னா போன் எடுத்துக்கொண்டு போனீங்கன்னு சொன்னா ஒரு பியூட்டிஃபுல் மெமரிஸை நீங்க கிரியேட் பண்ணிக்கொள்ளலாம். உங்களோட லைஃப்ல நீங்க அதை கேப்சர் பண்ணிக்கொள்ளலாம். ஆனா போட்டோ எடுக்கிறது முக்கியமான ஒரு விஷயம், அதை மறக்காம எடுத்துக்கொள்ளுங்க. ஆக்டிவிட்டி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னம் ஸ்டாஃப் சொல்ற இன்ஸ்ட்ரக்ஷனை கண்டிப்பா கவனத்துல கேட்டுக்கொள்ளுங்க. ஏன்னு சொன்னா எங்களுக்கு பழக்கம் இல்லாத ஒரு இடத்துக்கு நாங்க புதுசா போறோம் அப்படின்னு சொன்னா அந்த இடங்கள் எப்படி இருக்கு அப்படின்றத எங்களுக்கு தெரிஞ்சு கொள்ள இயலாது. அதனாடி அங்க இருக்கிறவங்க சொல்ற இன்ஸ்ட்ரக்ஷனை கேட்டு நீங்க செய்வீங்கன்னு சொன்னா சேஃப்டியா நாங்க வரலாம். எல்லவினோட மலைகளுக்கு நடுவுல ஒரு ஸ்விங், பின்னால பசுமையான டீ கார்டன், முன்னால திறந்த வானம். இந்த வியூவை பார்த்தாலே இங்கதான் நம்மளுடைய இலங்கை என்ன சொல்ல தோணும் அப்படின்னு சொன்னா இதுவே போதும் அப்படின்ற மாதிரி, இலங்கையினோட இயற்கை அழகை ரசிச்சாலே காணும் அப்படின்ற மாதிரி இருக்கு. டிராவல் செய்யும் போது தொடர்ந்து இடங்களை சுற்றி பார்க்கறது மட்டுமல்லாம சில நேரங்கள்ல அமைதியா உட்கார்ந்து அந்த இடத்தோட அழகை ரசிச்சு பாருங்க. உங்களுக்கு ஒரு வேற விதமான ஃபீலிங் உருவாகும் அப்படின்னு சொல்லலாம். மனசு ரொம்பவே அமைதி அடையும் அப்படின்னு கூட சொல்லலாம். ராவணா பகுதியில் இந்த மலை காட்சிகளோட பூல் சைட்ல இருந்து சில நேரம் செலவிடுறது உங்களுக்கு ஒரு மனசுக்கு அதிகளவான அமைதியை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். அது மாத்திரம் இல்லாம நம்முடைய இந்த எல்லை ட்ரிப்ல இன்னும் மெமரி ஃபுல்லா மாற்றக்கூடிய ஒரு அனுபவமா இருக்கும் அப்படின்னு நாங்க சொல்றோம். எங்களோட நீங்க பயணிச்சதால இலங்கையினோட எல்லா பகுதியில இருக்கிற இயற்கை அழகை நீங்களும் கண்டிப்பா ரசிச்சிருப்பீங்க. அந்த நாள்ல என்ட்ரி ரூல்ஸ், புக்கிங் மற்றும் சேஃப்டி ரெக்யூர்மெண்ட்ஸ் ஆகியவற்றை முன்கூட்டியே நீங்க செக் பண்ணி அந்த இடத்துக்கு போய்கொள்ளுங்க. எல்லவை பத்தி பேசும்போது இந்த மினி ஆடம் பீக்க மறந்துட முடியாது. மலை உச்சியை நோக்கி செல்ற இந்த இடம் எல்லவனோட இந்த அழகான ஒரு வியூவை ரசிக்கக்கூடிய பிரபல்யமான ஒரு இடங்கள்ல ஒன்றா காணப்படுது. இன்னைக்கு இந்த பயணம் வித் தமிழனூடா நீங்க எல்லை பகுதியை பார்த்தது மாத்திரம் இல்லாம ஒரு முக்கியமான அனுபவத்தையும் மறக்க முடியாத ஒரு தருணத்தையும் நீங்க பார்த்திருந்தீங்க அப்படின்னு சொன்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நீங்களும் இந்த இடத்துக்கு முதல் போய் நானும் இந்த வியூவை அனுபவிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றேன்னு சொன்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. மேலும் பல இடங்களுக்கு உங்களையும் நாங்க சேர்த்து கூட்டிட்டு போறோம். நீங்களும் எங்களோட டிராவல் பண்ணிக்கொள்ளுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்றது மூலமா நாங்க போடுற வீடியோ எல்லாமே உடனுக்குடனா உங்களுக்கு சேரும். மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. மற்றும் ஒரு காணொலி காட்சி மூலமாக, அதாவது பயணம் வித் தமிழா ஊடாக உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.